அதான் இயேசு the kingdom of God அப்படினா ஆளுகை. அன்னைக்கு நீ பாவம் செய்யாம இருக்கணும்னு நினைச்ச முடியல, இன்னைக்கு நீ செய்யணும்னு நினைச்சாலும் கையை தட்டு. ஆமென். சரி, ஓகே, இந்த ப்ராஃபஸியெல்லாம் பேசல. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள், the prophecies about the grace which you have received. ஓகே, வாசிங்க. ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார். இங்க பாருங்க, தீர்க்கதரிசிகள்லாம் டெஸ்ட் பண்ணாங்களாம் இந்த கிரேஸ. சுத்தி நின்னு ஏசாயா, எரேமியா 50 பேர் ஸ்டெதஸ்கோப் வச்சுட்டு, சரி இப்ப வியாதி சிலுவையில் டச் பண்ணி வியாதி முடிஞ்சிருச்சு சார். ஒருத்தர் சொல்றாரு அப்படியா, சரி அப்ப சாபம் ஃபியூச்சர்ல பிறக்க போறேன், சாபம் டெஸ்ட் பண்ணி சாபத்தையும் முடிச்சிட்டாரு சிலுவையில். அப்படியா, சரியா செஞ்ச பாவமா, இல்ல சார் செய்ய போறதையும் சேர்த்து முடிச்சு. சரி 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 இரு சரி, அவன் சித்தத்தை, அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், சிலுவைக்குள்ள வந்துட்டா அவனை பத்தி என்ன சித்தமோ அதை அவரே முடிச்சிடுறாரு. ஏன்னா அவருடைய ஆளுகையே உள்ள வந்துருது. இருளின் அதிகாரத்திலிருந்து பிரித்தெடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்ப பாவமே செய்ய முடியாதா? அதாவது இப்ப என்ன சொல்றதுன்னா, தீர்க்கதரிசி எல்லாம் பேசுறாங்க, சுத்தி நின்று பேஷண்ட வச்சு பேசுற மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 முத்து நடுவுல வச்சுட்டு, வந்து வெளியேற பெற்ற முத்தை வந்து நடுவுல வச்சு சுத்தி நின்று பேச இருக்குமோ, அதான் இருக்குமோ, இல்ல அந்த கரகத்துல இருந்து வந்திருக்குமோன்னு பேசுற மாதிரி பேசுறாங்க. என்ன சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, அதாவது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா எல்லாம் நடந்துரும். அப்படியா, சரி இவன் திரும்ப பார்த்துல வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே இல்லைன்னு. வாய்ப்பே இல்லையா? எப்படி சார் சொல்றீங்க? அதாவது இவன் பிசாசுக்குள்ள இருந்தப்ப 2 நாள் உபவாச கூட்டம் இதெல்லாம் போய் ஜெபிச்சான். ஆமா. ஒரு 4 நாள் பரிசுத்தமா இருந்தான்ல. ஆமா. ஆனால் அவனால் தொடர்ந்து நிக்க முடிஞ்சா? முடியல. ஏன்? அந்த பழைய ஆளுகைக்குள்ள இருக்கிறனால அவனை சொல்லட்டி 5ஆவது நாள் என்ன செஞ்சுட்டான்? உள்ள இழுத்துட்டான். அப்படித்தான் இப்ப இந்த ஆளுகைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் வெளியில போய் பாவம் செஞ்சாலும் 2ஆவது நாள் 3ஆவது நாளுக்குள்ள 4ஆவது நாள் சொல்லட்டி அவர் உள்ள இழுத்துருவார். ஏன் சார்? அது அந்த கிங்டம், இது இந்த கிங்டம். Kingdom means ruling over. அதான் இயேசு the kingdom of God அப்படினா ஆளுகை. அன்னைக்கு நீ பாவம் செய்யாம இருக்கணும்னு நினைச்ச முடியல, இன்னைக்கு நீ செய்யணும்னு நினைச்சாலும் கையை தட்டு. ஆமென்.